Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 191 structural organization of animals lesson la irukra Hirudinaria granulosa அப்படிங்கற ஒரு இந்தியன் கேட்டில் லீச்சோட அட்டைப்பூச்சியோட எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நார்மலாக எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் என்னது, உடம்புக்குள்ள இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து வெளில அனுப்புறதா நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அட்டைப்பூச்சிக்கு வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. லீச்சில் வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா பை செக்மெண்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கிற பேட் டியூபிள்ஸ் நெஃபிட்ரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக தான் நடக்கும். ஸோ ஓகேவா, நெஃபிட்ரியா அப்படிங்கிறது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து பேராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சரில் வந்து ஃபர்ஸ்ட் நெஃப்ரிட்ரியோ ஸ்போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போர் அப்படிங்கிறது என்னென்னா இது வழியாக இருந்து தான் வெளியில் வரும். போர் அப்படின்னாலே ஓட்டை அப்படிங்கிற அர்த்தம். அதுக்குள்ளே வந்து நெஃப்ரிட்ரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, அது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து செக்மெண்டலாக ஒரு செக்மெண்ட்டுக்கும் வந்து ரெண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 17 பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 17 × 2 வந்து 34 நெஃப்ரிட்ரியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஓப்பன்ஸ், அதாவது இப்போ நம்ம கிட்னி கூட நெஃப்ரிட்ரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உருவாயிருக்கு. ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப மைன்யூட் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து ஒரு பேசிக் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு கிட்னிக்கும். ஸோ அதே மாதிரி லீச்சில் வந்து நெஃப்ரிட்ரியா அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அது வந்து ஒரு டியூபிள், பேட் டியூபிள். ஓகேவா, ஒரு செக்மெண்ட்டில் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. 17 பேர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து 6th to 22nd செக்மெண்ட் வரைக்கும் வந்து நெஃப்ரிடியோ ஸ்போர் மூலிமா அது வந்து அந்த எக்ஸ்கிரீஷனை வந்து வெளில இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து பார்க்க போகிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து லீச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மோஃப்ரோடைட் அப்படிங்கிறதுனா என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஓகேவா, மேலோட ஃபீமேல் ஆர்கன்ஸும் ஃபீமேலோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுமே வந்து ஒரே அனிமலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு லீச், இதுதான் ஒரு லீச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே மேல் இருக்கும், இங்கே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும். இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும், இங்கே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். ஓகேவா, இது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது இந்த மேலோடது ஃபீமேலோடது சேரும். அவ்வளோதான். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரை 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னது, அதுதான் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, 1 பேர் இன் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 12 to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து செக்மெண்ட் அதெல்லாமே என்னென்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது எனக்கு 12 to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கா, ஒரு ஸ்பெரிக்கல் சாக் மாதிரி. சாக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பையன்னு அர்த்தம். ஒரு ரவுண்டாக இருக்கிற பை மாதிரி இருக்கா, அது வந்து டெஸ்டிஸ் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து 11 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்கள் புக்கில் வந்து 12 இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து 11 தான் நீங்கள் வரையணும். ஓகேவா, இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்டிஸ் சாக் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்டிஸ் சாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும், அந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் எ ஷார்ட் டக். டக்னா என்னென்னா குழாய் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேருந்தும் எனக்கு வந்து ஒவ்வொரு குழாய் வரும். அது பேர் என்னென்னா வாஸ் எஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெஸ்டிஸ் சாக் அப்படின்னா இங்கே ஒரு இது வருதா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வாஸ் எஃபரன். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், இங்கே குட்டி குட்டி குழாயாக இருக்கா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், வாஸ் எஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அந்த வாஸ் எஃபரன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகி வாஸ் டிஃபரன்ஸ்க்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ரவுண்டாக இருக்கா. ஸோ ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த பெருசாக ஒரு டியூப் போதில்ல, அதுதான் வந்து வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ் எஃபரன்ஸ் எல்லாம் அந்த டெஸ்டிஸை என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் சாக்கில் இருக்கிற அந்த ஒரு டெஸ்டிஸை வந்து இங்கே இந்த வாஸ் எஃபரன்ஸ் வெளியே இந்த வாஸ் டிஃபரன்ஸ்க்கு வரும். ஓகேவா, அடுத்தது வாஸ் டிஃபரன்ஸ் பிகம்ஸ் கான்வல்யூட்டட்னா அப்படி மடங்கி இருக்கிறது டு ஃபார்ம் எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா புக்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து வாஸ் டிஃபரன்ஸா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எபிடிடைமிஸ் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இங்கே பெருசாக குச்சி மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வாஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா, இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கா. ஸோ அந்த மடங்கின மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்னது எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாஸ் டிஃபரன்ஸ் பிகம்ஸ் கான்வல்யூட்டட் டு ஃபார்ம் எபிடிடைமிஸ் அல்லது அது ஸ்பெர்ம் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
வெசிக்கல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு பை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பெர்ம் வெசிக்கல்னால் அந்த ஸ்பெர்ம்ஸை வச்சிருக்கிற ஒரு பை மாதிரி. ஓகே, டு ஸ்டோர் ஸ்பெர்மட்டோசோவா. ஸ்பெர்மட்டோசோவா அப்படிங்கிறது என்னென்னா அந்த மொட்டையிலாக இருக்கிற அந்த ஒரு ஸ்பெர்மை தான் வந்து, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கூட நகரக்கூடிய அந்த ஒரு ஸ்பெர்மை இதை வந்து நம்ம ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது த எபிடிடைமஸ் லீட்ஸ் டு எ ஷார்ட் டக் கால் இஜாக்குலேட்டரி ட்ரக். இஜாக்குலேட்டரி ட்ரக் டக்ட் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன, இஜாக்குலேட் பண்ணுறது, வெளியே விடுறது அப்படின்றது அர்த்தம்ல. ஸோ இங்கே தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த எபிடிடைமஸ் அப்படின்னு சொன்னோமா, இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பார்ட் இருக்குல்ல, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து டக்ட் அப்படின்னாலே குழாய் அப்படின்னு குழாய் அப்படின்றது அர்த்தம். ஸோ அது வந்து இஜெக்ட் பண்ணுதில்ல, வெளியில் அனுப்புதில்ல அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம். ஸோ அது இஜாக்குலேட்டரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே எங்கே வந்து சேருது அப்படின்னா ஆட்ரியம் அப்படிங்கிற ஒரு ஜெனிட்டல் ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஜெனிட்டல் ஆர்டிஎம். ஆர்டிஎம்மில் வந்து ரெண்டு ரீஜன் இருக்குது. ஒன்று வந்து காயில்டான ப்ராஸ்ட்ரேட் கிளான்ஸ் அப்படின்றது, இன்னொன்று வந்து பீனியல் சாக். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஜெனிட்டல் ஆர்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதே வந்து ரெண்டு இது இருக்கான், அதிலே வந்து ரெண்டு இது மாதிரி இருக்குது. ஓகே, ரெண்டு ரீஜன் இருக்குது. என்ன அப்படின்னா காயிலாக இருக்கிற ப்ராஸ்டேட் கிளான்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் லிக்விடை கொடுக்கும். அதுதான் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு ஸ்பெர்ம்ஸ் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து அந்த லிக்விட் மூலியமாக தான் வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் கொடுக்குற அந்த ஒரு லிக்விட் மூலியமாக தான் வந்து அந்த லூப்ரிகேஷன் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெர்முக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குறது, சக்தி கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் தான். ஓகேவா? அண்ட் பீனியல் சாக் கன்சிஸ்டிங் ஆஃப் பெனிஸ் தட் ஓப்பன்ஸ் டு த மேல் ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போர்னாலே என்ன அர்த்தம், அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து வெளியில் தெரியுறது தான் மேல் ஜெனிட்டல் போர் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல வந்து ரெண்டு இது இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்குது. இங்கே வந்து ப்ராஸ்டேட் கிளான்ஸ்னு இருக்குது, இங்கே வந்து பீனியல் சாக் அப்படின்னு இருக்குது. ஸோ பீனியல் சாக்லேருந்து பெனிஸ் அப்படிங்கிறது வெளியில் வரும். ஓகேவா? அதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், வெளியில் தெரியுற அந்த ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் முதல்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்டிஸ் சாக் இருக்குது. ஓகேவா? அதுலேருந்து வாஸ் எஃபரன்ஸ் வருது. அந்த வாஸ் எஃபரன்ஸ்லாம் சேர்ந்து நிறைய வாஸ் எஃபரன்ஸ் சேர்ந்து அந்த பெரிய குழாய் பார்த்தோமா, வாஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன நடந்தது, கான்வல்யூட்டட். இந்த வாஸ் டிஃபரன்ஸே வந்து கான்வல்யூட் ஆயிடுச்சு, அதாவது மடங்கி இருந்துச்சு. அதை தான் நம்ம எபிடிடைமஸ் அல்லது ஸ்பெர்ம் வெசிக்கல் அப்படின்னு சொன்னோம். அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்பெர்மட்டோசோவாலாம் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம், அந்த ஸ்பெர்ம் இதுலேருந்து ஒரு இஜாக்குலேட்டரி டக்ட் வருதுன்னு பார்த்தோமா. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு இந்த சைடு இருந்து வந்தது, இந்த சைடு இருந்து வந்ததில்ல, அது ரெண்டுமே சேர்ந்து தான் எனக்கு ஜெனிட்டல் ஆர்ட்ரியம்குள்ளே போயிடுச்சு. ஜெனிட்டல் ஆர்ட்ரியம்குள்ளே ரெண்டு இருந்தது, ப்ராஸ்டேட் கிளான்ஸ்னு ஒன்று, பெனிஸ் சாக் அப்படின்னு ஒன்று. பீனியல் சாக் அப்படிங்கிறதுலேருந்து தான் எனக்கு பெனிஸ் அப்படிங்கிறது என்னது, வெளியில் தெரிகிற அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதை பொறுத்தவரை எனக்கு ஓவரீஸ் இருக்குது, ஓகே, அதுக்கப்புறம் ஓவி டக்ட்ஸ் இருக்குது. டக்ட்ஸ்னால என்ன அர்த்தம், குழாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஒரு வெஜினா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி இந்த 11th செக்மெண்ட் வந்து வென்ட்ரல் சைடுனா என்னது, இப்போ லீச் தான் இதுனா இது வந்து டார்சல் சைடு, இது வந்து கீழே வந்து வென்ட்ரல் சைடுன்னு பார்த்தோமா. அந்த வென்ட்ரல் சைடில் 11th செக்மெண்ட் கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னது, 11th செக்மெண்ட் கிட்ட ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி இருக்குது. பேர்னாலே ரெண்டு, ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரி இருக்குது எங்கே, 11th செக்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஈச் ஓவரி இஸ் அ காயில்டு ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஜஸ்ட்டு இதுதான் மெயின் டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க, பட் இதுதான் மோஸ்ட்லி இதில் இருக்கிறது. ஓகேவா? இது ரெண்டு இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு இது தான் வந்து ஓவி சாக் அப்படின்னு சொல்கிறது. அதுக்குள்ளே தான் ஓவரி இருக்கும். ஓவரி எப்படி இருக்கும்னா ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஓவரி வந்து ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது இந்த ஓவி சாக்லேருந்து எனக்கு வெளியில் வரது தான் ஓவி டக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓவி டக்ட்னா என்னது, அந்த டக்ட்னாலே குழாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து வெளியில் வருது. ஓகே, ஸோ அது ரெண்டுமே இந்த இடத்துக்கு வரும். இந்த ரெண்டு இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துக்கு வரும். இது வந்து எஸ் ஷேப்டான காமன் ஓவி டக்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எங்கே வருது அப்படின்னா வெஜினா அதுக்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓவரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இந்த ரிப்பன் ஷேப்பில் நிறைய குட்டி குட்டி போர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி போர்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் ஓவரியில் வந்து எனக்கு காயில்டான ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓவா வந்து அந்த ஓவரியிலேருந்து வெளியில் வருது. ஓகே, ஓவா இஸ் பட்டட் ஆஃப். அந்த ஓவரி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஏற்கனவே வந்து ரிப்பன் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னல, அந்த ரிப்பன் ஷேப்பில் ஓவாங்கிறது குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். ஸோ அந்த ஓவா வந்து வெளியில் வந்துடும். ஃப்ரம் ஈச் ஓவரியிலேருந்து ஒரு ஷார்ட் ஓவிடக்ட், இந்த ஒரு 2 ஓவரியிலேருந்து ஒரு சின்ன ஓவிடக்ட் அப்படிங்கிறது வெளியில் வருது. அடுத்து திஸ் ஓவிடக்ட் ஆஃப் 2 sides join together to form the common oviduct. இது ரெண்டும் வெளில வந்து ஒரு காமனான ஒரு ஓவிடக்ட்டுக்கு வருது. ஓகேவா, இந்த குட்டி டக்ட் வந்து சேர்ந்து பெரிய ஒரு ஓவிடக்ட்டுக்கு வருது. அடுத்து இந்த காமன் ஓவிடக்ட் வந்து ஒரு பீர் ஷேப்டான ஒரு வெஜினாக்கு வருது. விச் லைஸ் மிட் வென்ட்ரல் இந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் 11th செக்மெண்ட். இது வந்து மிட் நடுவில் இருக்குது. வென்ட்ரல்னு நான் சொன்னல, இது டார்சல் சைடு, இது வென்ட்ரல் சைடு. ஸோ வென்ட்ரல் சைடில் இருக்குது. இந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் 11th செக்மெண்ட், 11th செக்மெண்ட்டோட கடைசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த செக்மெண்ட்டே வந்து நிறைய பிரிப்போம்ல, இப்போ இதுதான் ஒரு செக்மெண்ட்னா அதோட கடைசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து குட்டியாக தான் காட்டியிருப்பாங்க. ஓகேவா, வெறும் வந்து உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஓவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வெஜினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து 11th செக்மெண்ட்டில் இருக்குது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாமே இது பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் கொடுக்கல, வெறும் அந்த ஃபீமேல் ரிப்ரொடக்ஷன் சிஸ்டம்லேயும் மேல் ரிப்ரொடக்ஷன் சிஸ்டத்துலேயும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்க போகிறது வந்து டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாமே நடக்கிறது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பிகாஸ் அந்த பாப்பா அப்படிங்கிறது அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இன்டர்னலாக அந்த ஃபர்டிலைஸ் ஆகுது, வளருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ வந்து ஃப்ராக்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த ஃபீமேல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபீமேல் ஃப்ராக்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த இலையிலலாம் வந்து அந்த முட்டை போட்டு வச்சுட்டு போயிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த மேல் ஃப்ராக் வந்து அந்த முட்டை மேலேயே வந்து தன்னோட ஸ்பெர்ம்ஸை வச்சுட்டு போயிடும். ஸோ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ அந்த ஃபர்டிலைசேஷன், அதாவது அந்த ஸ்பெர்ம்ஸோ எக்கோ செய்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குது, எனக்கு வெளியில் தானே நடக்குது, எக்ஸ்டர்னலாக தானே நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து ஃப்ராகில் நடக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லீச்சை பொறுத்தவரை இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலைசேஷனாக என்னது, நம்ம அந்த பிளான்ட் அதிலே படிச்சிருப்போம். என்னென்னா அந்த ஃபர்டிலைசேஷனும் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கும் வந்து ஒன்றா சேர்றது தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஓகேவா, ஃபர்டிலைஸ் ஆகி எனக்கு ஒரு குட்டியாக ஒரு ஜைகோட் உண்டாகும், அதுதான் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபாலோட் பை குக்கூன் ஃபார்மேஷன். ஆக்சுவலி எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லீச் இருக்குது, இங்கே ஒரு லீச் இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒன்றா சேரும்போது இதோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து இந்த ஃபீமேல் இது கூட அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆகிடும், இந்த இதனோட எக்கு கூட ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா, அந்த ஃபியூஸ் ஆகிட்டதுக்கப்புறம் எக்கு வந்து எங்கே இருக்குது, வெஜினாவில் இருக்குது. இங்கேருந்து பெனிஸ் வழியாக வந்து அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குக்கூன் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கேருந்து வந்து தானே இதில் வந்து ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு குக்கூன் ஃபார்மேஷன் என்னது, அந்த ஒரு நூல் மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு நூல் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும். எந்த செக்மெண்ட்டில் 9th 10th 11th செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து எக் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இப்போ அந்த பாடிக்குள்ளே தானே போயிடுது, அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த பாடிக்குள்ளே தானே போயிடுது, இந்த லீச்சோட பாடிக்குள்ளே தானே போயிடுது. அப்போ போய் தானே ஃபியூஸ் ஆகுது, அதனால தான் அது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சோடனே குக்கூன் ஃபார்மேஷன் நடக்கும். குக்கூன் அப்படிங்கிறது ஒரு எக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்கை பாதுகாக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th 10th 11th செக்மெண்ட்டில் நடக்குது. டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் அண்ட் ப்ரொசீட் இன் குக்கூன் விச் கண்டெயின் 1 to 24 embryos. ஆக்சுவலி இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குக்கூன் ஃபார்மேஷனில் தான் வந்து அந்த ஜைகோட் வந்து இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது வந்து வெளியில் வந்துடும், இந்த குக்கூன் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருந்து வளர்ந்துட்டுருக்கும். ஓகேவா, அந்த ஜைகோட் எல்லாமே அதுக்குள்ளே இருந்து வளர்ந்துட்டுருக்கும். இது டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் தான், அதாவது அது குட்டியிலேருந்து அப்படியே பெருசாகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, குட்டியிலேருந்து பெருசாகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்படியே குட்டியிலேருந்து பெருசாகும். அண்ட் ப்ரொசீட்ஸ் இன் குக்கூன்லேயே வளரும். அதில் வந்து 1 to 24 எம்ப்ரியோஸ்னு எனக்கு கரு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யங் லீச் வந்து அடல்ட் மாதிரியே வந்து அப்படியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த அட்டைப்பூச்சியை வந்து எஜிப்ட்லலாம் வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்நார்மலிட்டிஸ் அதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு, டென்டல் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு, முன்னாடி காலத்தில் ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த லீச்சை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மெடிசனில் பயன்படுத்துகிறதோட அந்த ஒரு இதை வந்து ஹிருடோ மெடிசினாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை வந்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி, மைக்ரோ சர்ஜரிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உடம்புக்குள்ளே வந்து எங்கேயாவது பிளட் கிளாட் நடந்திருக்கும்ல, பிளட் வந்து
இப்போ அடிபட்டுருச்சுன்னா இப்போ இங்கே எங்கேயோ அடிபட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பிளட் கிளாட் ஆகிடும், பிளட் வரது ஸ்டாப் ஆகிடும், பிகாஸ் அது வந்து கட்டி ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி உடம்புக்குள்ளே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட் கிளாட் நடந்துச்சு அப்படின்னா இந்த லீச்சை வச்சு அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா லீச்சுக்கு வந்து பெப்டைட், ஒரு விதமான ஒரு பெப்டைடை வந்து அது செக்ரேட் பண்ணும், ஒரு விதமான ப்ரோட்டீனை அது செக்ரேட் பண்ணும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பிளட் கிளாட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால இதை வந்து நிறைய மெடிசனல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல மெடிசினல் வேல்யூ ஆஃப் லீச் அப்படிங்கிறது, லீச் வந்து இன்க்ரீஸிங் த பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிரேக்கிங் அப் ஆஃப் பிளட் கிளாட், எங்கேயாவது பிளட் கிளாட்னா எனக்கு பிளட் வந்து அப்படியே கொஞ்சம் கட்டியாகி இருக்கிறது வந்து இந்த ஹார்ட்டுக்கு போகிற சில இடத்துலலாம் வந்து பிளட் கிளாட் நடந்ததுன்னா அதெல்லாம் பிரேக் பண்ணி விடுறதுனால எனக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பயோமெடிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த லீச்சோட சலைவாலேருந்து, சலைவானா அந்த எச்சிலேருந்து வர அந்த ஒரு பயோமெடிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்மாக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ் கேன் பி, ஃபார்மாக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.